ஓம் சாந்தி. 14/3/2025 காலை முரளி. முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, உங்கள் முகம் எப்பொழுதும் குஷியாக இருக்க வேண்டும். நமக்கு பகவான் படிப்பை கற்பிக்கின்றார் என்ற குஷி முகத்தில் ஜொலிக்க வேண்டும். கேள்வி: இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய முக்கியமான முயற்சி என்ன? பதில்: நீங்கள் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக முக்கியமானது நினைவு யாத்திரை ஆகும். இதன் மூலம் விக்கர்மங்கள் அழிந்து போகும். நீங்கள் தந்தையை அன்போடு நினைத்தால் நிறைய வருமானம் சேமிப்பு ஆகும். அதிகாலையில் எழுந்து நினைவில் அமர்ந்தால் பழைய உலகம் மறந்து போகும். ஞானத்தின் விஷயங்கள் புத்தியில் வந்து கொண்டே இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் வாய் மூலமாக எந்த குப்பை கூளம் போன்ற விஷயங்களையும் பேசக்கூடாது. பாடல்: உன்னை அடைந்த நான் உலகையே அடைந்தேன். ஓம் சாந்தி. பாடலை கேட்கும்போது ஒரு சிலருக்கு அதன் பொருள் புரிகிறது. மேலும் அந்த குஷியும் அதிகரிக்கிறது. பகவான் நமக்கு கற்பிக்கின்றார். பகவான் நமக்கு உலகத்தின் ராஜ்ய பதவியை தருகின்றார். ஆனால் அந்த அளவு மகிழ்ச்சி ஒரு சிலருக்குத்தான் இருக்கின்றது. நிலையாக அந்த நினைவு இருப்பதில்லை. நாம் பாபா உடையவர்களாக இருக்கின்றோம். பாபா நமக்கு கற்பிக்கின்றார். நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த போதை ஏற்படுவதில்லை. அந்த சத்சங்கங்களில் கதைகளை கேட்கிறார்கள். அவர்களுக்கு கூட மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இங்கேயோ பாபா எவ்வளவு நல்ல விஷயங்களை கூறுகின்றார். பாபா கற்பிக்கின்றார். மேலும் உலகத்தின் அதிபதியாக ஆக்குகின்றார் என்றால் மாணவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அந்த உலகியல் கல்வியை கற்பவர்களுக்கு கூட எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது. இங்கே இருப்பவர்களுக்கு அந்த அளவு குஷி இல்லை, புத்தியில் பதிவதும் இல்லை. இப்படிப்பட்ட பாடல்களை 4-5 முறை கேளுங்கள் என்று பாபா புரிய வைத்துள்ளார். பாபாவை மறப்பதால் இந்த பழைய உலகம் மற்றும் பழைய உறவுகள் கூட நினைவுக்கு வருகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் பாடலை கேட்கும்போது தந்தையின் நினைவு ஏற்படும். அப்பா என்று சொல்லிவிட்டால் அவர் தரும் ஆஸ்தியும் நினைவுக்கு வரும். படிப்பினால் ஆஸ்தி கிடைக்கிறது. நீங்கள் சிவபாபாவிடமிருந்து முழு உலகத்திற்கும் அதிபதியாக ஆவதற்காக படிப்பை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். வேறு என்ன வேண்டும்? இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இரவும் பகலும் தூக்கம் விலகிவிட வேண்டும். முக்கியமாக தூக்கத்தை நீக்கி இப்படிப்பட்ட தந்தை மற்றும் ஆசிரியரை போதையில் இருப்பது போல் நினைக்க வேண்டும். ஆஹா, நமக்கு பாபாவிடமிருந்து உலகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கிறது. ஆனால் மாயை நினைக்க விடுவதில்லை. உற்றார் உறவினர்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. அவர்களை பற்றிய கவலை வந்து கொண்டே இருக்கிறது. பழைய அழுகிய குப்பை நிறைய பேருக்கு நினைவுக்கு வருகிறது. நீங்கள் உலகத்திற்கே அதிபதி ஆகிறீர்கள் என்று பாபா தெரிவிக்கிறார். அந்த போதை நிறைய பேருக்கு ஏறுவதில்லை. பள்ளிக்கூடத்தில் படிப்பவர்களின் முகம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே பகவான் கற்பிக்கின்றார். அந்த மகிழ்ச்சி ஒரு சிலருக்குத்தான் இருக்கிறது. இல்லையென்றால் மகிழ்ச்சியின் அளவு அளவற்றதாக ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பை சொல்லித் தருகின்றார். இதையும் குழந்தைகள் மறந்து போகிறார்கள். இந்த நினைவிருந்தால் குஷி இருக்கும். ஆனால் கடந்த காலத்தின் கர்ம போகம் கூட தந்தையை நினைக்க விடுவதில்லை. முகம் குப்பையின் பக்கம் சென்று விடுகிறது. பாபா அனைவருக்காகவும் கூறவில்லை. குழந்தைகள் வரிசை கிரமத்தில் இருக்கிறார்கள். மகான் சௌபாகியசாலி தந்தையின் நினைவில் இருப்பார். பகவான் பாபா வந்து நம்மை கற்க வைக்கின்றார். இந்த படிப்பில் இந்த ஆசிரியர் நம்மை வக்கீலாக்குகின்றார் என்று இருப்பது போல இங்கே பகவான் வந்து நம்மை பகவான் பகவதியாக ஆக்குவதற்காக பாடம் படிக்க வைக்கின்றார் என்றால் எவ்வளவு போதை இருக்க வேண்டும்.
இதை கேட்கும்போது ஒரு சிலருக்கு போதை ஏறுகிறது, மற்றவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. எவ்வளவுதான் அன்பான உறவினராக இருந்தாலும் அவர்கள் மீது பற்று இருக்கக்கூடாது. பற்றற்றவராக ஆக வேண்டும். யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். தன் மீதும் பிறர் மீதும் இரக்கம் வைத்து கொள்ள வேண்டும். 2. தந்தை மற்றும் ஆசிரியரை மிகுந்த அன்போடு நினைக்க வேண்டும். பகவான் நமக்கு படிப்பை கற்பிக்கின்றார், உலகத்தின் ராஜ்ய பதவியை கொடுக்கின்றார் என்ற போதை இருக்க வேண்டும். இங்கு அங்கு என்று எங்கே போய் வந்தாலும் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். வீண் பேச்சு பேசக்கூடாது. வரதானம். அழிவற்ற ஆன்மீக வண்ணத்தின் உண்மையான ஹோலியின் மூலம் தந்தைக்கு சமமான ஸ்திதியின் அனுபவசாலி ஆகுக. அழிவற்ற ஆன்மீக வண்ணத்தின் உண்மையான ஹோலியின் மூலம் தந்தைக்கு சமமான ஸ்திதியில் அனுபவசாலி ஆகுக. விளக்கம். நீங்கள் பரமாத்மாவின் வண்ணத்தில் வந்து வண்ணமாக மாறிவிட்ட ஹோலி ஆத்மாக்கள், தூய்மையான ஆத்மாக்கள் ஆவீர்கள். சங்கம யுகத்தின் வாழ்க்கை ஹோலி வாழ்க்கைக்கான, அதாவது தூய்மையான வாழ்க்கைக்கான யுகம் ஆகும். அழிவற்ற ஆன்மீக வண்ணம் தங்கள் மீது ஏற்படும் போது சதா காலத்திற்கும் நீங்கள் தந்தைக்கு சமமாக ஆகிவிடுகிறீர்கள். ஆக உங்களுடைய ஹோலி என்பது தந்தையின் தொடர்பு என்ற வண்ணத்தின் மூலம் தந்தைக்கு சமமாக ஆவதாகும். அந்த அளவிற்கு உறுதியான வண்ணம் இருக்க வேண்டும். மற்றவர்களையும் அது தனக்கு சமமாக ஆக்கிவிட வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் அழிவற்ற ஞானத்தின் நிறம், நினைவு என்ற நிறம், அநேக சக்திகள் என்ற நிறம், குணங்கள் என்ற நிறம், சிரேஷ்டமான விருத்தி என்ற நிறம், சுப பாவனை, சுபமான விருப்பம் என்ற ஆன்மீக நிறத்தை அல்லது ஆன்மீக வண்ணத்தை ஏற்படுத்திவிட வேண்டும். ஸ்லோகன். பார்வையை அலௌகிகமானதாகவும், மனதை குளிர்ச்சியாகவும், புத்தியை இரக்க உள்ளம் கொண்டதாகவும் மற்றும் வாயை இனிமையாகவும் ஆக்கிக்கொள்ளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள, சேவை செய்யக்கூடிய, உண்மையான, கட்டளைக்கு கீழ்ப்படிந்த செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். இன்றைய அவ்யக்த சமிக்கை. சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள். சத்தியத்தின் சக்தி சுரூபமாகி போதையுடன் பேசுங்கள், போதையுடன் பாருங்கள். அதாவது ஆன்மீக போதையுடன் பேசுங்கள் மற்றும் பாருங்கள். நான் சர்வசக்திமானுடைய அரசாங்கத்தின் சேவகன் என்ற நினைவில் இருந்து யதார்த்தம் அற்றவர்களை யதார்த்தத்தில் கொண்டு வாருங்கள். சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டுமே அன்றி மறைக்கக்கூடாது. ஆனால் அதை பண்பாட்டுடன் வெளிப்படுத்த வேண்டும். நான் சிவனின் சக்தி என்ற ஆன்மீக போதை இருக்க வேண்டும். தைரியமான சக்திகளுக்கு சர்வசக்திமானின் உதவி கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி.